ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் 7th Sense தமிழ். நாம் இந்த பதிவில் திருக்குறள் பற்றி முக்கியமான சில தகவல் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? குரூப் 4 எக்ஸாம் ஜூனில் வரப்போது இல்லைங்களா, அதுக்கான தான் திருக்குறள் பற்றி கேட்காம கொஷின்ஸ் பேப்பரே மேக்ஸிமம் இருக்காது. ஓகேங்களா? இது தெரிஞ்சால் உங்களுக்கு 2 மார்க் கன்ஃபார்ம் எக்ஸாமில். ஃபஸ்ட்டு திருக்குறள் முதல்ல அச்சடிக்கப்பட்ட ஆண்டு 1812. தஞ்சை ஞானப்பிரகாசம் தான் இது அச்சடித்தார். அடுத்து திருக்குறளில் 2 மலர்கள் இடம்பெற்றிருக்கு. அது 2 என்னென்னா, ஒன்று அனிச்சம், இன்னொன்று குவளை. நெக்ஸ்ட், திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். ஓகேங்களா? மொத்தம் 10 பேர் எழுதியிருப்பாங்க. ஃபஸ்ட் எழுதுனவர் மணக்குடவர். ஓகேங்களா? நெக்ஸ்ட், திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். ஃபஸ்ட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். நெக்ஸ்ட் திருக்குறள் முதலில் அச்சிட்டவர், அதை மேலே சொல்லியாச்சு இல்லையா, தஞ்சை ஞானப்பிரகாசம். திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே ஒரு அதிகாரம் குறிப்பறிதல்ன்ற ஒரு அதிகாரம் 2 டைம் இடம்பெற்றிருக்கும். டோட்டலாக 133 அதிகாரம். அதில் 2 அதிகாரம் குறிப்பறிதல் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? டோட்டலாக 1330 குறளில் 20 குறள் குறிப்பறிதல் பற்றியே இருக்குது. நெக்ஸ்ட், 7வது கொஸ்டின் திருக்குறளில் இடம்பெற்ற மரம் பனை, மூங்கில். சரி, இந்த 2 மரத்தை பற்றி தான் திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரம் எதுனா அது பனை, மூங்கிலை பற்றி தான் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? இதுதான் நம்ம குரூப் 4க்கான முக்கியமான திருக்குறள் பற்றிய டாபிக்ஸ். ஓகே, அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். எல்லாருமே படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.